ஹாய் விவர்ஸ். இந்த வெளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய கன்சர்ன்ல பார்த்தீங்கன்னா பில்லிங் செக்ஷன்ல சேல்ஸ் பில் வந்து ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, சேல்ஸ் பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காப்பீஸ்ன்றது நம்ம பிரிண்ட் எடுப்போம். ஸோ அப்படி பிரிண்ட் எடுக்கப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 3 காப்பீஸ் எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சொல்லுவோம். செகண்ட் காப்பி பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட். தேர்ட் காப்பி பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட்ன்றது நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டேலில் எப்படி பிரிண்ட் எடுக்கிறப்போ கான்ஃபிக் பண்ணுறது பற்றியும், சப்போஸ் அது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம மறுபடியும் அந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு சேல் என்ட்ரியை ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணலாம். இதில் ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஐட்டம்ன்றது நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். இங்கே இதுக்கான குவான்டிட்டி கொடுத்துறேன், ரேட் கொடுத்துறேன், என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேக்ஸ்ன்றது கொடுப்பேன். டேக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியை நான் ப்ளீஸ் என்டர் பண்ணி இது சேவ் பண்ணி. ஸோ சேவ் ஆயிடுச்சு. இங்கேயே நீங்கள் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா அந்த பில்லை எடுத்து வரும். இங்கே பேஜ் அப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில் எடுத்துருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா மேலே பிரிண்ட் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கான்ஃபிகர் வந்து கொடுப்போம். இந்த கான்ஃபிகரில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் காப்பீஸ்ன்றது கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 காப்பீஸ்ன்றது கொடுப்போம். இங்கே டைப் ஆஃப் காஃபி பார்த்தீங்கன்னா ஆல்ன்றது கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூன்றது கொடுப்போம். ப்ரிவியூ கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரிஜினல் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ட்ரிப்ளிகேட்ன்றது வருது. அதுக்கப்புறம் பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா காப்பின்றது வருது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி தேவையில்லை. நமக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் அப்படின்றது தான் நமக்கு வரணும் அப்படின்னா எப்படி கான்ஃபிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ்ன்றது செலக்ட் பண்ணுவோம். இங்கே 3 செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ன்றது கொடுப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழேயே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நோட இருக்கும். இது என்டர் பண்ணி டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அது எஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியூ எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் காப்பி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டூப்ளிகேட் இருக்கும் டாப்பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட் காப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ட்ரிப்ளிகேட்னு வந்துருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்தோம்னா நமக்கு அது வந்து டேரெக்டாக பிரிண்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு வேண்டியது மாதிரி நம்ம அந்த காப்பீஸை வந்து நம்ம அதுக்கான நேம் மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vivinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். டேலி ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ பவர் பிஐ பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான். நான் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த இதில் லிங்க்ல போயிட்டு நீங்கள் இதை கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.